இந்த ஜிகே டாஸ்க்கு லைவில் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. நான் பார்த்த ஒரு சில கொஸ்டின்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். என்னென்ன பார்த்தேன்னா, பட் அந்த டாஸ்க்கு புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. லைக் என்ன பேசஸில் வின்னர் வராங்க அதுங்கிறது நமக்கு கொஞ்சம் புரிய கஷ்டமாக இருக்குது. ஸோ பார்வதிக்கு இல்லை என்ன கொஸ்டின் வந்துச்சுன்னா, இந்தியாவின் நீண்ட தேசிய நெடுஞ்சாலை எது அப்படிங்கிற கொஸ்டின் வந்துச்சு. அவங்க வந்து கமருதனை சூஸ் பண்ணாங்க. அவர் வந்து ஹவுரா பிரிட்ஜுன்னு சொல்லிட்டாரு. அது தப்பு. ஸோ ஒரு காயினையும் வாங்கிட்டாங்க. அப்போ வந்து விக்கல்ஸ் விக்ரம் வந்து பார்வதியை வந்து சேலஞ்ச் பண்ணாங்க. சேலஞ்ச் பண்ணோடனே பார்வதி வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டாங்க. காஷ்மீர் டு கன்னியாகுமரின்னு சொன்னாங்க. அதுக்கு அடுத்தது வந்து சாண்ட்ராக்கு கொஸ்டின் வந்துச்சு. அவங்களுக்கு என்னென்னா பிபி சீசன் 5ஓட டிடிஎஃப் வின்னர் யார் அப்படின்னு கேட்டாங்க. அவங்க வந்து கமர்தனை சூஸ் பண்ணாங்க. இப்போ எல்லாருமே கமர்தனை சூஸ் பண்ணுறது ஒரு இதாகிடுச்சு. சூஸ் பண்ணாங்க. கமர்தனுக்கு அது தெரியல. அவர் யாரை சொன்னாருன்னா, யாரையுமே சொல்லாமல் சும்மாவே உட்காந்துருந்தான்னு நினைக்கிறேன். அப்புறமா அரோரா வந்து அவங்கள சேலஞ்ச் பண்ணாங்க. அரோரா சேலஞ்ச் பண்ணி கரெக்டாக ஆன்சரும் பண்ணிட்டாங்க. அதனால் சாண்ட்ரா வந்து வெளியே போயிட்டாங்க. பிபி சீசன் 5ஓட டிடிஎஃப் வினர் யாருன்னு தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கமர்தன் சொன்ன ஆன்சர் வந்து ஆரி ப்ரோ அப்படின்னு சொன்னார். செம காமெடியாக இருந்துச்சு. ஆரி ப்ரோ எனக்கு தெரிஞ்சு சீசன் 4, ஆனால் இவர் வந்து சீசன் 5ஓட டிடிஎஃப் வினருக்கு ஆரின்னு சொன்னார். அடுத்த கொஸ்டின் வந்து சுபிக்ஷாக்கு வந்துச்சு. சுபிக்ஷாக்கு என்ன கொஸ்டின்னா, தமிழ்நாடு அரசின் லோகோவில் இருக்கும் கோவில் எந்த ஊரில் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கானா வினோதனாவை சூஸ் பண்ணாங்க. அவருக்கு தெரியல. ஸோ ஆன்சர் அது அவங்க பாயிண்ட் கிடச்சிது. அப்போ வந்து ஐ ஸ்டாப் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ சபரிநாதன் வந்து சேலஞ்ச் பண்ணார். சேலஞ்ச் பண்ணி என்னென்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் அப்படின்னு கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டாரு. ஸோ சுபி வெளியே போயிட்டாங்க. அடுத்தது அரோராக்கு வந்து கொஸ்டின் என்னென்னா, மனித உடம்பில் இருக்கும் பெருசான ஆர்கன் எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. கேட்ட உடனே அரோரா வந்து ஃபஸ்ட்டு கமருதன்னு சூஸ் பண்ணாங்க. அடுத்து கானா வினோத்தை சூஸ் பண்ணாங்க. 2 பேருக்குமே ஆன்சர் தெரியல. 2 காயின் கிடச்சிது. அதுக்கப்புறமா சபரிநாதன் வந்து சேலஞ்ச் பண்ணார். சேலஞ்ச் பண்ணி சபரி அதில் வின் பண்ணிட்டார். ஸ்கின் அதுதான் ஆன்சர். ஸோ அதனால் அரோராவும் வெளியே போயிட்டாங்க. அதுக்கு அடுத்தது வந்து சபரிக்கு கொஸ்டின் வந்துச்சு. எந்த ஆற்றுப்படுகையில் கீழடி நாகரிகம் கண்டறியப்பட்டது அப்படிங்கிற கொஸ்டின் வந்துச்சு. அவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து கமருதனை சூஸ் பண்ணாங்க. அடுத்து பார்வதியை சூஸ் பண்ணாங்க. அடுத்து கானா வினோதனாவை சூஸ் பண்ணாங்க. 3 பேர்த்துக்கிட்டே ஒரு காயின் வந்துச்சு. வினோதனை வந்து சேலஞ்ச் பண்ணிட்டாங்க. சேலஞ்ச் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இவருக்கு தெரியல. ஸோ கரெக்டாக மொத்த காயின்ஸு வினோதனாக்கு போயிடுச்சு. சபரி வந்து அவுட்டுன்னு சொல்லிட்டாங்க. அவுட்டுன்னு சொன்ன உடனே பிக் பாஸ் சொன்னார், சரி கெஸ்ஸாச்சும் பண்ணுங்களேன் என்ன ஆன்சர் அப்படின்னு. அப்போ சபரி வந்து வைகை அப்படின்னாங்க. வைகைன்னு சொன்னோடனே பாரு ஒரு பக்கம் ஐயோ ஐயோன்னு அடிக்கிறாங்க, சபரி ஒரு பக்கம் ஐயோ ஐயோன்னு அடிக்கிறாங்க. அது கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சொல்லிட்டாரு. ஸோ சபரி இப்போ அவுட்டு. பட் சபரி கரெக்ட் ஆன்சரை சொல்லாததுனால அவர் அவுட் ஆகிட்டார். ஸோ இதே மாதிரி அப்படியே செஞ்சுக்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.